அடுத்த பாடல் 6674. ஞானத்தினால் பதம் நண்ணும் சிவஞானி. இது முதலடி. ஞானத்தினால் பதம் நண்ணும். அப்போ ஞானம் அவருக்கு கிடைச்சிடுச்சு இல்லையா? ஞானத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், ஞானம் என்பது ஆரம்ப நிலை, நடுவு நிலை, முற்று பெற்ற நிலை இப்படி இருக்கின்றது இந்த இடத்துல. இப்போ ஆரம்ப நிலையிலேருந்து அவர் முற்று பெற்ற தன்மைக்கு வந்துட்டார் இந்த இடத்துல. இந்த ஞானத்தினால் முற்று பெற்ற தன்மை கிடைத்த அந்த ஞானத்தினால் பதம் நண்ணும் அப்படிங்கிறது. பதம்னா என்ன? இறைவனது திருவடிகளை நண்ணுதல்னா கிட்டுதல் அப்படின்னு பொருள். ஸோ கிடைக்கும் அந்த சிவஞானிக்கு இந்த இடத்துல. இப்போ முன்னாடி அடியவராக இருந்தவர் பின்பாக சிவஞானி ஆனார் இந்த இடத்துல. சிவஞானியான பின்பு இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? இந்த இடத்துல இறைவனது திருவடியையே பற்றும் தானாகவே கிடைக்குது இந்த இடத்துல. இவர் தேடி போகலை, நான் வந்து உண்மையான அடியார் ஆயிட்டேன், எனக்கு சிவயோகம் கிடைச்சிடுச்சு, அதனால் எனக்கு தகுதி வந்துடுச்சு, அதனால் எங்கே இருக்குது சிவனுடைய பதம், நான் போய் பார்க்கணும் அடையணும்னு சொல்லிட்டு அவர் எங்கேயும் தேடி போகல. அவர் வாட்டுக்கு தன்னுடைய பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கார். ஆனால் என்ன ஆயிடுது? அந்த இடத்துல தானாகவே அவருக்கு கிடைக்கின்றது. எது கிடைக்கின்றது? சிவபெருமானுடைய பதம். அதான் இந்த இடத்துல ஞானத்தினால் பதம் நண்ணும் சிவஞானி. ஸோ முழுமையான சிவஞானி நிலையில் அவர் இருக்காரு. தானாகவே இறைவனது பாதம் கிடைச்சிடுச்சு. அப்போ இறைவனது பதம் கிடைச்சிடுச்சு அப்படின்னா அவர் இங்கே எங்கேயோ கைலாசத்துக்கு போய் இறைவன் உட்கார்ந்துருப்பாரு, அந்த பாதத்தை போய் பிடிச்சிக்கிட்டாரு என்று பொருள் அல்ல. நம்ம இருக்கிற இடத்துல கூட சிவபெருமான் இருந்துக்கிட்டு தானே இருக்காரு, இல்லைன்னு சொல்ல முடியுமையா? அங்கெங்கானாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக இறைவன் இருக்கார் இந்த இடத்துல. நம்ம இருக்கிற இடத்துலலாம் சிவபெருமான் இருக்கத்தான் செய்கிறாரு, நமக்கு தான் தெரியல மாயை காரணமாக. ஸோ அங்கே இடத்துல ஞானி எங்கே இருக்கின்றாரோ அந்த தான் இருக்கும் இடத்திலேயே, இந்த உடம்பிலேயே அந்த இறைவனது பதத்தை அவர் இந்த இடத்துல அனுபவிப்பார், உணர்வார், லயிப்பார். இவ்வளோ விஷயம் இருக்குது இந்த இடத்துல. அதான் சிவஞானி அப்படின்னு சொல்ல. அடுத்து தானத்தில் வைத்தல் தனி ஆலயத்தனாம் அப்படிங்கிறார். தானத்தில் வைத்தல் அப்படிங்கிறார். தானம் என்றால் என்ன இந்த இடத்துல? எதிர்பார்த்து செய்தல் இந்த இடத்துல. அதான் தானம். நம்ம நிறைய முறை பார்த்துட்டோம். தர்மம் என்றால் எதிர்பார்க்காமல் செய்தல், தானம் என்றால் எதிர்பார்த்து செய்தல். இப்போ இவர் இந்த இடத்துல தானத்தில் வைத்தல் அப்படிங்கிறார். எதை தானத்தில் வைத்தல் இந்த இடத்துல அப்படின்னா, இப்போ இவர் ஞானத்தை நிறையா கற்றுக்கிட்டார்ல, அடியாராக இருந்து இவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டார். தான் எப்படி இந்த நிலைக்கு வந்தோம் அப்படின்னு ஒன்று அவருக்கு தெரியும், எல்லாம் அனுபவ ரீதியாக தெரியும். இப்போது உண்மையாகவே இன்னொருத்தர் சிவஞானி ஆகணும் இந்த இடத்துல, அதே நிலையை பெறணும். அப்போ அவர் முதல்ல அடியவர் ஆகணும் இந்த இடத்துல. அப்போ எப்படி அடியவர் ஆகுதுன்னு போய் யாராவது ஒருத்தர் தகுதி பெற்றவர் போய் கேட்டால் அவர் சொல்லிக் கொடுப்பார் இந்த இடத்துல இல்லையா? தகுதி பெற்ற சீடர்கள் கிடைக்கும் பொழுது ஞானியானவர் தனக்கு தெரிந்த அத்தனையும் அவர் சொல்லிக் கொடுப்பார் என்பது தெரியும் நம்ம எல்லாத்துக்குமே. சொல்லிக் கொடுத்து தான் ஆக வேண்டும். இது அந்த ஞானிகளுக்கே உண்டான விதி இந்த இடத்துல. அப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க இந்த இடத்துல? அதான் தானத்தில் அப்படிங்கிறாரு. என்ன எதிர்பார்க்குறாரு இந்த இடத்துல? இந்த சீடன் தான் கற்றுக் கொடுக்கின்ற இந்த சாதகத்தை, அடியாராக எப்படி இருப்பது, அப்புறம் ஞானியாக எப்படி மாறுவது அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கும் பொழுது இதை வைத்து கொண்டு இவர் முழுமையாக கற்றுக்கொண்ட பின்பாக இவர் உலகத்திற்கு ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்துவாரா, தனக்குத்தானே ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்தி கொள்வாரா, இதுகெல்லாம் அவர் பார்ப்பார் இந்த இடத்துல. ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு உண்மையாகவே தகுதி இருக்குன்னே வச்சுக்குவோம், எப்படியாவது இறைவன் அடைஞ்சின்னு பாடுற எண்ணத்தோடு வந்து நிற்கிறாருன்னு வச்சுக்குவோம், தகுதி இருக்குது. இப்போ ஞானி என்ன பண்ணுறாரு? சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்தோன்னே இப்போ முதல்ல அடியார் ஆகிறாரு இந்த இடத்துல. அடியார் ஆனோடனே என்ன ஆகும்? தானாகவே சிவஞானம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஆரம்ப நிலையில். இப்போ அவர் என்னென்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் நடக்கும். ஒரு பாட்டு பாடுவார், எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அந்த நிலையை வந்தோடனே அவருக்கு அகங்காரம் வந்துடுச்சுன்னு வச்சுக்குவோம். தான் பெற்ற ஆகிறதுல கொஞ்சம் நல்ல மாளிகை கோபுரத்தோடு வாழணும் இல்லையா, நமக்கு கீழே ஒரு 10 சீடர்கள் வச்சுக்கணும், எல்லாருமே அப்படி பல்லாக்கில் போகணும், நம்ம ஒரு பெரிய ஆளாக போகணும் என்ற எண்ணம் எல்லாம் அவருக்கு வந்துடுச்சுன்னா என்ன ஆகிடும்? இது அவர் அடுத்து முக்தி அடைய முடிவாது அந்த பிறவியில். எண்ணம் ஆரம்ப நிலை நல்லா தான் இருந்தது. ஆனால் பின்னால் அவர் செய்கின்ற செயல், தான் பெற்ற அருளினால் செய்யக்கூடிய செயல்கள்னால அவருக்கே அவர் கேடு விளைவித்துக் கொள்கிறார் இல்லையா? அதனால் இது ஞானிக்கு தெரியும் இந்த இடத்துல. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு உண்மையான ஞானியானவர் தன்னுடைய சீடனை தேர்ந்தெடுக்கும் போது மிகவும் பார்த்து 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 அவர்களுக்கு பல சோதனைகளை கொடுத்து பக்குவப்படுத்தித்தான் தன்னுடைய சீடர்களாகவே ஆக்கி கொள்கிறார்கள் இந்த இடத்தில். அப்போ இந்த ஒரு எதிர்பார்ப்பு என்று ஒன்று இருக்கு இல்லையா, இதுதான் இங்கு தானம். யாருக்கு? அந்த ஞானிக்கு. அவர் முழுமையான சிவஞானி தான் இந்த இடத்துல. ஆனாலும் அடுத்தவர்களுக்கு அந்த ஞானத்தையோ அருளை ஏதோ ஒன்று கொடுக்க வேண்டும் என்றால் அது அவர்களுக்கு பார்த்துத்தான் கொடுப்பார்கள். இது ஒன்று. சீடர்களுக்கு மட்டும் அல்ல இந்த இடத்துல. இப்போ அப்பர் எவ்வளோ அதிசயங்களெல்லாம் செஞ்சுருக்கார் இந்த இடத்துல.
இல்லையா? நோயெல்லாம் எவ்வளோ நோய்களை போக்கி கொடுத்துருக்கிறார். எல்லாருக்குமே நோயை போக்கி கொடுத்தாருன்னா இல்லை, தகுதியானவர்களுக்கு தான் நோயை போக்கி கொடுத்திருக்கின்றார். ஒருத்தர் கெட்ட உணவு தீய உணவு எல்லாத்தையும் சாப்பிட்டு தன்னுடைய உடலை வயிறை கெடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றார் என்று பார்ப்போம். இப்போ கெட்டு போச்சு வயிறு, இவரெல்லாம் சாப்பிட முடியல, வயிறு ஃபுல்லாக புண்ணு ஏதோ ஒரு ஆயிடி போச்சு. இப்போ ஒரு அப்பட்ட வர்றார், ஐயா எனக்கு உடம்பு ஃபுல்லாக நோயாக இருக்குது, ஏன் ஏதோ போக்கி கொடுங்க ஏன்னு கேட்குறாருன்னு வச்சுக்குவோம். அவர் எடுத்தவனே வந்து சரி சரியாக போட்டும் போகணும் ஒரு பாட்டு பாடுறாரு, வயிறு வலி சரியாக போகுதுன்னு வச்சுக்குவோம். அடுத்தவனே போய் இப்போ மீண்டும் புலால் உணவை உண்டு, தேவையில்லாத பல உணவுகளை உண்டு, அவர் மீண்டும் வயிறை கெடுத்துக்குவார்னு வச்சுக்குவோம். அப்போ ரெண்டு இடத்துல அப்பர் செய்து கொடுத்த அவருடைய இது வீணாத்தானே போகுது, இறைவனுடைய அருள் இங்கே வீணாக்கத்தானே போகின்றது. அப்போ இந்த இடத்துல அப்பரானவர் இந்த இடத்துல எல்லாருக்கும் எடுத்தவனே சரி செய்திட மாட்டார். இந்த இடத்துல இதை செய்தால் அவனுடைய எண்ணம் இறைவனுடைய பதம் பற்றுமா, இறைவனை சிந்திப்பனா, தர்மத்தோடு வாழ்வானா, இதையெல்லாம் பார்த்துத்தான் அவர் இந்த இடத்துல அந்த நன்மைகளை செய்வார். இதுதான் இந்த இடத்துல தானத்தில் வைத்தல். ஸோ இந்த இடத்துல நன்மைகளை செய்வதாக இருந்தாலும் தகுதி இருக்கின்றதா, பக்குவம் இருக்கின்றதா என்று பார்த்துத்தான் அவர் செய்வார். இந்த இடத்துல தனக்கு அடுத்து தன் பெற்ற ஞானத்தை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றாலும் இதை பார்த்துத்தான் செய்வார். ஸோ இதான் இந்த இடத்துல தானத்தில் வைத்தல். இப்போ இவர் இந்த இடத்துல எதிர்பார்ப்பு இருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல முழுமையான மனிதர்களுக்கு உண்டான அது எதிர்பார்ப்பா என்று கேட்டால் இல்லை இந்த இடத்துல. அதனால தான் வைத்தல் அப்படிங்கிறது. வைத்தல்னா என்ன, இந்த இடத்துல வைக்கிறது அவருடைய கடமை. பெற்றுக்கொள்கின்றார்களா இல்லையா என்பதுதான் நாங்கள் கருத்து. இப்போ நான் உதாரணத்துக்கு சொன்னது இந்த சூரிய வெளிச்சத்தை சொன்னேன் இல்லைங்களா. இப்போது உதாரணம் போன பாடலான இறுதியில் கேள்வி பதில் சூரியனுடைய விளக்கத்தை சொன்னேன். அருளானது கொட்டிக்கிட்டு தான் இருக்கும், யார் யார் எவ்வளவு பெற்றுக்கொள்கின்றார்கள் என்பது தான் அந்த இடத்துல. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இறைவன் சூரியனை வச்சு வெளிச்சத்தை கொடுத்துட்டாரு, அவர் வச்சுட்டார், இறைவன் வச்சுட்டார், எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்கன்னு. யார் எடுத்துக்கிறாங்க, கருவியை அந்த சோலார் என்று சொல்லக்கூடிய கருவியை பயன்படுத்தி மின்சாரத்தை எடுத்துக்கிறவங்களும் எடுத்துக்கிறாங்க. அதுபோலவே இங்கே அப்பரானவர் இந்த இடத்துல அவர் ஒரு ஊருக்கு போவார், போகிற இடத்துலலாம் பாட்டு பாடுவார். இந்த இடத்துல யார் யாரெல்லாம் அந்த அருளை பெற்றுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த இடத்துல பெற்றுக்கலாம். இந்த இடத்துல மற்றபடி வேறு யாராலும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த அடியை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினம்தான். இதை புரிஞ்சுக்கின்றதுக்காக இன்னொன்று சொல்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு இடத்துல இப்போ அப்பர் போகிறாருன்னா அந்த இடத்துல ஒரு 100 மக்கள் கூடுவாங்கல்ல, 100 மக்களுக்கு நடுவில் தானே பாட்டு பாடுறாரு இந்த இடத்துல இல்லையா. சூரிய வெளிச்சம் அங்கேருந்து எல்லாத்துக்கும் பொதுவாக வர்ற மாதிரி பொதுவாக தான் பாட்டு பாடுறாரு. யாரெல்லாம் சூரிய ஒளியை கருவியாக பயன்படுத்தி மின்சாரத்தை எடுத்துக்கொள்வது போல யாருக்கெல்லாம் மனப்பக்குவம் அங்கே இருக்கின்ற அங்கே இருக்கக்கூடிய 100 பேரில் யாருக்கெல்லாம் பக்தி தர்மம் அறம் இருக்கின்றதோ அவர்களால் அந்த பாடலிலிருந்து வரக்கூடிய அருளை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த இடத்துல. ஸோ அதான் தானத்தில் வைத்தல். இவர் வச்சிடுறாரு இல்லையா, எதிர்பார்த்தெல்லாம் நல்லவங்களுக்கெல்லாம் மட்டும் கிடைக்கணும், தகுதியானவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே இவர் வச்சிடுறாரு. தன்னுடைய பாடலையும் இறைவனது அருளையும் பெற்றுக்கொள்பவர்களுக்கு தானாகவே அது சென்றுவிடும். அதான் தானத்தில் வைத்தல். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாரு, தனி ஆலயத்தை நாம் அப்படிங்கிறார். அப்போ இவர் என்ன செயல் செய்கின்றாரோ இவருடைய உடம்பே ஆலயமாகின்றது இந்த இடத்துல. அதான் தனி ஆலயத்தை நாம் அவரார். இப்போ இவர் கோயிலுக்கு போய் இந்த செயலை செஞ்சால் தான் அந்த அதிசயங்கள்லாம் நடக்கும் என்று பொருள் அல்ல. இப்போ அப்பர் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறார், ஒரு கோயிலில் நிற்கிறார், யாரோ கேட்குறாங்க, ஒரு பாட்டு பாடுறாரு, எல்லாம் கோயிலில் தான் நடக்குமா என்று கேட்டால் இல்லை. ஆலயம் என்றால் என்ன, நம்ம விளக்கம் எல்லாருக்கும் தெரியும், திருமந்திரம் படித்த எல்லாருக்கும். என்றால் பசு, இந்த உயிர், இது எங்கெல்லாம் லயிக்கின்றதோ அது எல்லாமே ஆலயம் தான் இந்த இடத்துல. அப்பர் பெருமானார் நடுவில் ஒரு காட்டிற்குள் நின்று கொண்டு இந்த செயலை செய்கிறாரு. அங்கும் கூட அந்த அவர் கொடுக்கக்கூடிய அருளானது அடுத்தவர்களுக்கு நன்மை கிடைக்கும். அப்போ அந்த இடத்துல யார் யாரெல்லாம் லயிக்கின்றார்கள், பல பேர் லயிக்கத்தானே செய்வாங்க. அப்போ அந்த இடமும் ஆலயம் தான் இந்த இடத்துல. ஸோ அந்த அப்பர் பெருமான் எங்கெங்கெல்லாம் செல்கின்றாரோ அந்த இடத்துல ஆலயமாகத்தான் இருக்கும். திருஞான சம்பந்தர் எங்கெல்லாம் செல்கின்றாரோ அந்த இடமெல்லாம் ஆலயமாகத்தான் இருக்கும் இந்த இடத்துல. அதான் ஆலயத்தை நாம் அப்படிங்கிற. அடுத்து என்ன சொல்றாரு, மோனத்தன் ஆதலின் முக்தனாம் சித்தனாம் அப்படின்னு 3 விஷயம் சொல்றாரு. மோனத்தன், முக்தன், சித்தன் 3 விஷயம் சொல்லிட்டாரு. இப்போ 3 பேரும் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. மோனத்தன் அப்படின்னா என்ன, இவருடைய செயல் இருக்கு இல்லையா, செயல் மனம் இதெல்லாம் அடங்கி அமைதி பெற்ற நிலையில் இருக்கும், அமைதியினுடைய உச்சத்துக்கு போய் நிற்கும். அதான் மோனத்தன். இவர் பாட்டு பாடுவார், பாடலினால் பலர் நன்மைகள் பலருக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் இந்த இடத்துல. ஆனாலும் அவருடைய மனம் எப்படி இருக்கும் இந்த இடத்துல, அமைதியான நிலையில் இருக்கும். நான் தான் இந்த செயலை செய்கிறேன், நான் தான் பாடலை பாடுகின்றேன், என்னால் தான் இந்த அருள் இவர்களுக்கு கிடைக்கின்றது, அதுபோல சிந்தனையும் துளியளவும் இருக்காது இந்த இடத்துல.
இரண்டாவது, நன்மை பெற்ற பின்பு எல்லாருக்கும் நன்மை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, ஒரு அமைதியாக ஒரு அருள் கொடுக்குறாரு, அவங்களாம் சரியாயிடுச்சு, ஒரு மகிழ்ச்சி இவ்வளோ பாராட்டி பேசுவாங்க இந்த இடத்துல. ஆகா, நீங்களே தான் இறைவன், எங்களுக்கு கண்கண்ட தெய்வம், எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னு பாராட்டி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோ. அப்பையும் அந்த பெருமையினால் அவருடைய மனம் பாதிக்காது. அனைத்தும் இறைவனை பாராட்டுகின்றார்கள் என்ற எண்ணத்தோடு அவருடைய மனநிலை இருக்கும். அதான் மோனத்தின் இடத்துல அமைதியினுடைய உச்சத்தில் இருப்பாங்க. மோனத்தன் ஆதலின் அப்படிங்கிறாங்க. இப்போ மோனத்தன் ஆதலின்னா என்ன? மோனம் என்றால் இதுதான், உடல் மனம் எதுவும் அசையாத நிலையில் இருப்பது. இந்த இடத்துல உடல் அசையாது அப்படின்னா இப்போ இவங்க நடந்து போகும்போது நடக்கின்ற அசைவு கிடையாது இந்த இடத்துல, எண்ணத்தினால் வருகின்ற அசைவு இந்த இடத்துல. ஸோ அந்த அசைவு இல்லாத அமைதியின் உச்சனைக்கு அவங்க போயிடுறாங்க. ஆதலின் யார் ஒருத்தர் போகிறாரோ அப்பொழுது இந்த இடத்துல அவர்கள் முக்தனாம் அப்படிங்கிறாங்க. முக்தனா என்ன? இந்த இடத்துல முக்தின்னு சொல்லுவோம் இல்லையா, முக்தி நிலை பெறுபவர்கள் முக்தர்கள் இந்த இடத்துல. ஸோ அவர் முக்தர் இந்த இடத்துல. என்ன முக்தர் என்றால்? முக்தர் என்றால் விடுபடுகை அப்படின்னு பொருள். ஸோ இத்தனை நாள் ஒரு சிறையில் சிறைப்பட்டு கொண்டிருக்கின்றார், இந்த மாயை என்ற ஒரு இதில் வந்து சிறைப்பட்டு கொண்டிருக்கின்றார். இப்போ அதுலேருந்து விடுபடுகின்றார் இந்த இடத்துல, விடுபடுகிற இந்த இடத்துல. இப்போ நாமெல்லாம் கூட சிறையில் தான் இருக்கோம். ஆன்மா வந்து ஒரு மாய கூட்டுக்குள் சிறைப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த இடத்துல. இந்த மாய கூட்டுக்குள்ளே இருந்து அவர் இந்த இடத்துல விடுபடுறார், இந்த இடத்துல விடுதலை அடைகின்றார். அப்போ இந்த உலகத்தினால் அவருக்கு எந்த விதமான பாதிப்புமே ஏற்படாது. அதான் முக்தன் இந்த இடத்துல, முக்தி நிலைக்கு போயிட்டார் இந்த இடத்துல. அடுத்து சித்தனாம் அப்படிங்கிறார். சித்தனா யார் இந்த இடத்துல? சித்தத்தின் பால் இறைவனை மட்டுமே சிந்தித்து கொண்டிருப்பவர்கள் சித்தத்தில் இறைவனை மட்டுமே வைத்திருப்பார். அப்போ அந்த மனம் இருக்கு இல்லையா, உள்ளுக்குள்ளே எண்ணம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இறைவனுடைய சிந்தனையை தவிர்த்து வேறு ஒன்றுமே ஓட இருக்காது. இப்போ யாரோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, ஒரு பாட்டு பாடணும்னா என்ன பாட்டு பாடலாம் அப்படின்னு அவர் யோசிக்கவே மாட்டார் இந்த இடத்துல. இந்த வார்த்தைக்கு அப்புறம் இந்த வார்த்தை போடணுமா, தமிழில் எதுகை மோனை இலக்கணம் இதெல்லாம் பார்த்து தான் அவர் பாடியிருக்காரு இந்த இடத்துல. இதெல்லாம் அவருக்கு வந்து பார்த்து பார்த்து பாடிக்கிட்டு இருக்காரு, யோசித்து பேசுகிறாருன்னா இல்லை. சித்தம் ஃபுல்லாக இறைவன் இருக்கார் இவர் இந்த இடத்துல. அந்த எண்ணத்தில் என்ன பண்ணுறாரு, அவர் வாட்டுக்கு வாயை திறந்து ஏதோ பாடுறாரு, தானாக வார்த்தை வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல. அது இறைவனுடைய அருளால் இந்த இடத்துல. எப்படி அருள்? ஞான சாதனம்னு படித்தோம் இல்லையா, அந்த ஞான சாதனம், அந்த கருவி, ஞானம் என்று சொல்லக்கூடிய கருவி அவருக்குள்ளே இருந்து அந்த பாடலாக வெளியே அருவி போல கொட்டிக்கொண்டே இருக்கும் இந்த இடத்துல. அவர் வாட்டுக்கு பாடிக்கிட்டு போயிட்டே இருப்பார், தான் என்ன பாடுகின்றோம் என்ற உணர்வே இல்லாத நிலையில் இருப்பார் இந்த இடத்துல. அதான் மோனம், முக்தன், சித்தி, அமைதியான நிலையில் இருக்கார் இந்த இடத்துல. உலக வாழ்க்கை இதிலிருந்து விடுபட்டுட்டார் இந்த இடத்துல, பிறவி என்பதிலிருந்து விடுபட்டுட்டார் இந்த இடத்துல. சித்தத்தின் முழுமையாக இறைவனை முழுமையாக வைத்து கொண்டிருக்கின்றார். அப்போ அவர் செய்யக்கூடிய சொல் செயல் எல்லாமே இந்த இடத்துல தானாகவே அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஞான சாதனம் கருவியாக இருந்து இயக்கி கொண்டே இருக்கின்றது இந்த இடத்தில். அவர் தான் யார் என்ற நிலையிலே இருக்க மாட்டார் இவர் இந்த இடத்துல. நான் திருநாவுக்கரசர், நான் அப்படின்ற எண்ணமே அவருக்கு இருக்காது. அவர் ஆட்டுக்கு போயிட்டே இருப்பார் இந்த உலகத்தில். நன்மை நடந்துருச்சு அந்த ஊருக்கு, ரைட் அடுத்த ஊருக்கு போகலாவா அப்படி போயிட்டே இருப்பார் இந்த இடத்துல. இதான் இந்த இடத்துல மோனத்திலான், மோனம், முக்தன், சித்தனாம். அடுத்து ஏனை தவசி இவன் எனல் ஆகுமே அப்படிங்கிற. ஸோ ஏனை தவசிங்கிறார். ஏனைனா என்ன? மற்ற. தவசினா யார்? தவசிகள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, தவநிலையில் இருப்பாங்க இல்லையா, நிறைய தவசிகள். இவர்கள் எல்லாமே இந்த இடத்துல இவன் எனல் ஆகுமே அப்படிங்கிற. இவன் என்றதுல என்ன சொல்கிறாரு? ஒருமையில் சொல்கிறார் இவன் அப்படின்னு. அப்போ இவர் ஒருமையில் தான் இருக்கார் இந்த இடத்துல. ஏன்? ஏகாந்தத்தில் இருக்கார். இப்போ இவர் வேற, இவர் உடம்புக்குள்ளே இருக்க இறைவன் வேற என்ற நிலையில் அல்ல. இப்படி இருந்தால் தான் அது பன்மையாக போகும் இந்த இடத்துல. இறைவன் வேற இருக்காருப்பா உள்ளுக்குள்ளே, இவர் என்ற எண்ணம் வேற இருக்குப்பா, அப்போ ரெண்டு பேர் ஆகிடுறாங்க, பன்மையாயிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல இவன் ஒருமையில் சொல்கிறாரு. அப்போ என்ன ஆயிடுச்சு? திருநாவுக்கரசரும் இல்லை, அங்கே இறைவன் தான், இறைவன் மட்டும்தான் இருக்கின்றார் அந்த இடத்துல, வேறு யாருமே கிடையாது இந்த இடத்துல. அப்போ ஏனை தவசி அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய எல்லா தவசிகளுமே இந்த இடத்துல அவங்களாம் இந்த இடத்துல தவம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆரம்ப நிலையில் இருப்பாங்க, இல்லை நடுவு நிலையில் இருப்பாங்க, முற்றுப்பெற்ற நிலையில் போல. அவர்கள் கூட இவன் எனல் ஆகுமே, இவரை போல ஆக முடியும். இது மற்ற தவசிகளுக்கும் இவர் சான்றாக இருக்கின்றார். ஏன் இந்த 4வது அடியில் இந்த வார்த்தையை வச்சிருக்காரு அப்படின்னா, தவநிலை என்பது சும்மா கிடையாது, எவ்வளவு கடினம் இருக்கும் தெரியுமா? இப்போ யாராவது ஒருத்தர் நான் திருநாவுக்கரசர் மாதிரி ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறாருன்னு வச்சுக்குவோம். அவருடைய உடம்பிற்கு உயிருக்கும் பாதிப்பு வரத்தான் செய்யும் சுற்றி இருக்க மக்களால். அவருடைய உடம்புலையும் கல்லை கட்டி தூக்கி போட தான் செய்வாங்க. ஐயோ தவசியாக இருந்தால் என்ன இப்படிலாம் செய்கிறாங்க, நான் வெள்ளப்பான்னு சொல்லிட்டு ஓடித்தான் போவோம். நம்ம யோசிச்சா அதை பார்க்க முடியுமா நம்மளால்?
என்ன வேணால் நடக்கலாம் இந்த இடத்துல, ஆனால் அதையும் கடந்த நிலையில் தான் அவர் அங்கு நிற்கின்றார். அப்போ எந்த தவசிகளாக இருந்தாலும் இதை பார்க்கும் பொழுதே, இன்றைக்கே உலக ரீதியாக நம்ம பார்க்கலாம், ரொம்ப சாமி கும்பிட்டா துன்பம் வந்துருப்பா, அவ்வளோலாம் கும்பிடாதப்பான்னு சொல்கிறவங்கலாம் கூட இருக்காங்க இன்றைக்கும். எங்கள் அப்படியே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இது ரொம்ப கும்பிடக்கூடாதுங்க, இவ்வளோ கஷ்டம் வருங்க, நீங்கள் கூட ரொம்ப கும்பிடாதீங்கன்னு என்கிட்டே சொன்னவங்களாம் கூட இருக்காங்க இந்த இடத்துல. நீ ரொம்ப கோயிலுக்கு போகிற அளவு அவனுக்கு இவ்வளோ துன்பம் வருதுன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. ஆனால் அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஆனந்தம் என்னன்றது அனுபவிப்பவர்களுக்கு தான் தெரியும் இந்த இடத்துல. அதை கடந்த நிலையில் அவர்கள் ஒரு விஷயத்தை அனுபவிப்பாங்க இல்லையா, அந்த அனுபவிக்கும் போது தான் யாரெல்லாம் இங்கே வந்து குறை சொன்னார்களோ அவர்களுக்காக இவ்வளோ பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கார் இடன்ற அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுபோல் இந்த தவசிகளும் இதுபோல் துன்பங்கள் வரும் பொழுது இது எல்லாம் ஒன்றும் நடக்காது. அப்புறம் தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டாங்களா அவர் உடம்புக்கு ஒன்றுமே ஆகலை, சுண்ணாம்பு காலையில் போட்டாங்களா ஒன்றுமே ஆகலை, அப்போ நம்மையும் தூக்கி போட்டால் நமக்கும் ஒன்றும் ஆகாது என்ற சிந்தனை அவர்களுக்கு வர வேண்டும். அப்படி வந்துச்சுன்னா அவர்களும் அவரை போல் ஆகலாம் என்பதற்கு சான்றாக அந்த 4வது அடியை கொடுக்குறாரு. மீதி இருக்கக்கூடிய தவசிகளும் பார்த்துக்கோங்க, அவரை மாதிரியே இருங்க, நீங்களும் அவராகவே ஆகலாம் என்பது தவசிகளுக்கு மட்டும் சொல்லலை, நமக்கும் சேர்த்துத்தான் சொல்கின்றார்கள். ஏனெனில் தவசிகள் என்பது காற்றிற்குள்ளே சென்று கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு தவம் செய்பவர்கள் மட்டும் தவசிகள் அல்ல. கர்மயோகத்தில் அமர்ந்து, இப்போ எல்லாரும் வீட்டில் கர்மயோகத்தில் தான் இருக்கும், அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல இல்லைங்களா. ஸோ நாமும் இங்கு தவசிகளுக்கு போல தான் சில செயல்களை செய்து கொண்டிருக்கின்றோம். நான் என்ற அகங்காரத்தை செய்யும் பொழுது அது தவம் அல்ல, அகங்காரம் இல்லாத நிலையில் செய்வது எல்லாமே தவம் தான் இந்த இடத்துல. அங்கொன்றும் இங்கொன்றும் முழுமையாக நம்ம ஒன்றும் காலிலேருந்து நைட்டு வரைக்கும் அகங்காரத்தோடையே தெரிஞ்சுக்கிட்டல, அகங்காரம் இருக்குது நம்மக்கிட்ட, இல்லை என்பது மறுக்க முடியாது. அதே நேரத்தில் அகங்காரம் இல்லாத நிலையில் கூட ஏதேனும் ஒரு காரியத்தை நாமும் இங்கு செய்கின்றோம். அப்பொழுது நாமும் இங்கு சில நேரங்களில் தவசிகளாகத்தான் இருக்கின்றோம். இன்னும் ஒன்று, அந்த நேரத்தை மட்டும் கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே போகணும். நம்ம அதிகரிக்கும் போது சில துன்பங்களும் வரத்தான் செய்யும். இந்த அடியாரை பார்த்து ஞானியை பார்த்து ஒன்றுனா, அடியார் முதல்ல பார்த்தோம், அப்புறம் ஞானின்னாரு, அப்புறம் சிவயோகின்னாரு, கடைசியில் மோனத்தன்னு சொன்னார், அப்புறம் முக்தன்னு சொன்னார், அப்புறம் சித்தன்னு சொல்லிட்டார். அந்த நிலையை நாமும் பெறலாம். ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து.